ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு வந்திருக்கோம். நானும் எங்கள் அப்பாவும் சரி ஊருக்கு போகிறோம், காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன பழம் வாங்கலான்னு பார்க்கும்போது இங்கே எனக்கு செரி பழம், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் கொஞ்சம் டி நகரில் ரேட்டு நல்லா இருந்துச்சு, சௌரியமாக இருந்துச்சு. சரி அப்போ கோயம்பேடு மார்க்கெட்லேயும் ரேட்டு கம்மியாக இருக்குமே சொல்லிட்டு ஊருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாமே இருந்து, கிவி, ப்ளூபெர்ரி, எல்லா பழமுமே இருந்துச்சு. எல்லாமே ஹை ரேட்டுங்க. 250 சொல்கிறாங்க. கிவி 250, ப்ளூபெர்ரி, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரு பழம் 80 சொல்கிறாங்க. செரி பழம் ஒரு இது 120 சொன்னாங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே ரேட்டு பயங்கரம். சரி நம்ம ஃபஸ்ட்டு கடையில் எப்படி இருக்கோம் தள்ளி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா இங்கே தாம்பூலத்துக்கு தேவையானது இப்போ அவங்களே கிஃப்ட் பேக் பண்ணியே வச்சுருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியே வாங்கி தாம்பூலம் இந்த மணப்பொண்ணுக்கு எல்லாம் வச்சிடலாம். நல்லா எப்படி சொல்ல, பழங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எதை வாங்க வேண்டானே தெரியல. இந்த பாருங்க தட்டு தட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்து கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். ஒரு அத்திப்பழம் பாக்ஸு ஒன்று வாங்கினோம். அந்த கீழே இருக்குல்ல ஒயிட் கலர் பாக்ஸு 70 சொன்னாங்க. அது ஒன்றும் இந்த ஸ்ட்ராபெரி ஒன்று 120 நாங்கள் அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்க்கு வந்தோம். இங்கே எலுமிச்சப்பழம் கூறு, நெல்லிக்காய் கூறுலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கூறு எடுத்துக்கிட்டேன். 20 தான். அப்புறம் வயலட் கலர் கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் 1 கிலோ 20 வாங்கினேன். மற்றபடி காயெல்லாம் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. தக்காளிலாம் நல்லா 4 கிலோ 50 ரூபா, 5 கிலோ 50 போட்டிருக்காங்க. நம்ம ட்ரெயினில் போகிறதுக்குள்ள தக்காளிலாம் நசுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி பூ மார்க்கெட்டையும் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு முதல்ல இந்த அத்திப்பழத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஓப்பன் பண்ணி ஒன்று சாப்பிடும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. எல்லா பழமுமே அழுகிருக்கு. கண்டிப்பாக சென்னையில் உள்ள மக்கள் சொல்கிறேன், இந்த மாதிரி அத்திப்பழம் பாக்ஸில் உள்ளது வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் அங்கேயே வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. வேஸ்ட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. இந்த பாக்ஸில் உள்ளது ஏமாற்றிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. மற்றபடி எல்லாம் எலுமிச்சப்பழம் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, பார்த்து வாங்கினேன். அதெல்லாம் மக்காச்சோளம், அப்புறம் கொஞ்சோண்டு ரோஸு, 1 கிலோ ரோஸு, ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.